ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே சிவானி பாப்பா எந்த ரூட்டில் எந்த வண்டியில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட பொன்னி, சண்முகம், சக்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே கரெக்டான ரூட்டில் வந்தது மட்டும் இல்லாமல் சிவானி பாப்பா வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறதையும், அதே சமயம் அந்த நின்ன வண்டியிலேருந்து குழந்தை ஒன்று காட்டு வழியா போன கால் தடமும், அதே சமயம் அந்த கால் தடத்துக்கு பின்னாடியே இன்னும் 2, 3 கால் தடமும் இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா சிவானி இந்த பக்கமா தான் போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவங்கள கடத்தின கடத்தல்காரங்களும் அவளுக்கு பின்னாடியோ போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா நம்ம சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போக பார்க்க அப்ப பொண்ணையுமே பின்னாடி வர நினைக்கிறாங்க. ஆனா சக்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொண்ணைய விட்டுட்டு நீ உள்ள வர்றது சேஃப் கிடையாது, நானும் சண்முக அண்ணாவும் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரோம், அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, ஒருவேளை சிவானி இதே ரூட் வழியா பயத்துல திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணிய அங்கேயே நிக்க வச்சுட்டு சிவானி பாப்பாவை தேடி போயிட்டு இருக்கா. ஆனா பொண்ணியும் கண்டிப்பா தானும் வருவேன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட அடம் பிடிச்சு அவங்க கூடயே சேர்ந்து சிவானி பாப்பாவை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி களைப்புல மயங்கி விழுந்த சிவானி பாப்பா வேற ஒரு 2 ஆளுங்க கையில கிடைக்கிறாங்க. அவங்களும் ஒரு ஆசிரமத்தை சேர்ந்த ஆளுங்க. அவங்க நைட்டு பூஜை பண்றதுக்காக வந்த இடத்துல இந்த குழந்தை விழுந்திருக்கதை பார்த்துட்டு உடனடியாக அந்த குழந்தைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவுக்கு ஃபீவரா இருக்கனால அவங்களே அவங்களுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையுமே கொடுத்து குழந்தைய ரொம்பவே நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா என்ன, அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சிவானி பாப்பாவை பார்த்த உடனேயே அந்த ஆசிரமத்துல இருக்க ஒரு ஆள் மட்டும் அவங்களோட மனசுக்குள்ளேயே நம்ம நல்ல வேலை யாருக்குமே தெரியாம ஒரு இரவு பூஜை பண்ணலான் இருந்தோம், அது மட்டும் இல்லாம அந்த பூஜைக்கும் நமக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டுச்சு, அந்த குழந்தைக்கு நம்ம எங்க போறதுன்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வணங்குற அந்த கடவுளே இந்த குழந்தைய நம்மளோட கண்ணில் காட்டிட்டான். அதனால நம்ம இன்னைக்கு நைட்டே இந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த ஆசிரமத்தை விட்டு ஒரேடியாக ஓடி போயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த பூஜை பண்ணதுக்கப்புறமா யாராலையுமே நம்மளை பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருமே பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடுவோம், நம்ம நினச்ச லட்சியத்தையுமே அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது மட்டும் இல்லாமல் குழந்தைய தூக்குறதுக்கான நேரத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத சக்தியும் பொண்ணையும் இந்த மாதிரி சிவானி பாப்பாவை நம்ம ரொம்ப தூரம் தேடிட்டோம், இவ்வளோ தூரம் குழந்தை வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதே சமயம் நம்மளோட கண்ணிலையுமே குழந்தை படலைன்னா யாராவது குழந்தைய கூட்டிட்டோ அல்லது தூக்கிட்டோ போயிருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இப்போ போலீஸோட உதவியை நாடுறது ரொம்பவே கரெக்டுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சிவானி பாப்பா இந்த காட்டுக்குள்ள தான் காணாம போயிருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாக்கு பின்னாடியே அந்த கடத்தல்காரங்களுமே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கடத்தல்காரங்களும் இதே காட்டுல தான் ஒளிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரோட்ல என்னோட ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருக்கான், அவனுமே இனிமே காட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியே வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம தேடுறவங்க எல்லாருமே இதே காட்டுக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சு தேடினாதான் எங்களோட குழந்தைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுக்க உடனே இதை கேட்ட போலீஸ்காரங்களும் தனிப்பட எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்கள காடு முழுக்க சிவானி பாப்பாவை தேட சொல்லி பிரிச்சு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே சக்தி நினைச்ச மாதிரி அந்த கடத்தல்காரங்க போலீஸ் கண்ணையும் மாட்டிடுறாங்க, அவங்க கையிலையுமே சிக்கிடுறாங்க. அப்போ இந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச பொண்ணையும் அப்பனா எங்க குழந்தை கிடைச்சிட்டாலான்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கேட்க. ஆனா போலீஸ்காரங்களும் கடத்தல்காரங்க கிட்ட நடத்தின விசாரணை மூலயமா இந்த மாதிரி இவங்க தான் குழந்தைய கடத்தினாங்கன்றது வேணா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா குழந்தை இவங்க கிட்ட இருந்துமே தப்பிச்சு போயிருக்கா, இவங்களுமே இன்னுமே குழந்தைய தேடிட்டு தான் இருந்தாங்க. அதே சமயம் நம்மளுமே அந்த சமயத்துல தான் அவங்கள கைது பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அப்பனா குழந்தை காட்டுல நைட்டு ஃபுல்லா தனியா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கிருந்த வனத்துறை ஆஃபீஸருமே இந்த காட்டுக்குள்ள ஆபத்தான மிருகங்கள் நிறையவே கிடையாது, அதனால கண்டிப்பா குழந்தை உயிரோட இருக்கதா வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஆசிரமமும் இருக்கு, மேக்சிமம் அந்த ஆசிரமத்தை ஆளுங்க தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே நல்லவங்க, அதனால அவங்க அந்த குழந்தைய மேக்சிமம் பாதுகாப்பான முறையில தான் பாதுகாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல்ல அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போக. ஆனா இந்த பக்கமும் ஆசிரமத்துல இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கடத்தணும்னு பிளான் போட்ட அந்த மோசமான ஆளோ நினைச்ச மாதிரியே சிவானி பாப்பாவை கடத்திடுறாங்க. ஆனா இது எதுவுமே ஆசிரமத்து ஆளுங்களுக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்களும் பொண்ணையும் சக்தியும் சிவானி பாப்பாவை தேடி அந்த ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி குழந்தைய காணுன்ற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவங்க போலீஸ்கிட்டயுமே அவங்க கிட்டயுமே ஆசிரமத்துல காணாம போன ஒரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த ஆள் ஏற்கனவே நிறைய மோசமான வேலைகளை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஆனா அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா அவன் கிட்ட குழந்தை இருந்தா கண்டிப்பா அது குழந்தைக்கு ஆபத்து, அதனால நீங்க கூடிய சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிக்கிறதா ரொம்பவே நல்லதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இன்னுமே பொன்னியும் சக்தியும் பதறி போனது மட்டும் இல்லாம வேக வேகமா அவங்க எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கேட்டு அந்த இடங்கள் எல்லாத்துக்குமே பொன்னி, சக்தி, போலீஸ்காரங்க, சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கமும் சிவானி பாப்பாவை கடத்திட்டு வந்த அந்த ஆளோ
அவங்க நினைச்ச மாதிரி ஏதேதோ மந்திரங்கள் சொல்லி பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சு அங்க சிவானி பாப்பாவை உட்கார வச்சு அதுக்கப்புறமா அவங்க மந்திரங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சிவானி பாப்பாவை ஏதோ பண்றதுக்காக போறாங்க. ஆனா அப்படி அவங்க பண்ண போகும்போது கரெக்டா சிவானி பாப்பாவை தேடிட்டு இருந்த பொண்ணையோ தூரத்துல இருந்து அந்த காரியத்தை பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியே சிவானி பாப்பாவை காப்பாத்துறதுக்காக தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் பயத்துல அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க.